யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரண்ட் டிவிஷன் ரூல் இன் பேரலல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க் பாருங்கள், இது வந்து அப்ளைடு வோல்டேஜ். இதில் வந்து 2 ரெசிஸ்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேரலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் பேரலல் சொல்கிறோம், இந்த நோட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டர் R1 அண்ட் R2 வந்து நம்மளுக்கு பேரலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. கரண்ட் எப்போவுமே பேரலல் சர்க்யூட் நம்ம பார்க்கும்போது டிவைட் ஆகும், வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து இந்த பிரான்ச்லேயும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். இதே வந்து கரண்ட்டுன்னு பார்க்கும்போது இங்கே டோட்டல் கரண்ட் வந்து நம்மளுக்கு I1 அண்ட் I2 வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, ஸோ கரண்ட் டிவிஷன் ரூலில் நம்ம வந்து I1 என்ன I2 என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் R1, கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் R2. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அப்ளைடு வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ அப்ளைடு வோல்டேஜ் V is equal to I into R equivalent. பேரலல் நெட்வொர்க்காக இருக்கனால 1/R equivalent which is equal to 1/R1 plus 1/R2. இதுக்கு நம்ம ரெசிப்ரோகல் எடுத்தோன்னா R1 R2 divided by R1 plus R2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், I1 என்ன I2 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ I1 அப்படிங்கிறது வந்து ஓம்ஸ் லா படி V divided by R1. ஸோ அப்போ V is equal to என்னது I into R. ஸோ I into R divided by R1. ஸோ இதிலேருந்து நான் R equivalent வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1ம் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நம்மளுக்கு I1 வந்து என்ன கிடைக்கிது, டோட்டல் கரண்ட் மல்டிப்ளிகேஷன் R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம I2 என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ I2 பார்க்கும்போது இதுலேயும் V டிவைடட் பை R2. ஸோ இங்கே வந்து V is equal to I into R divided by R2. ஸோ R equivalent வந்து நம்ம calculate பண்ணியிருக்கோம். R1 R2 divided by R1 plus R2. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா R2 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக I2 வந்து என்ன கிடைக்குது, டோட்டல் கரண்ட் மல்டிப்ளிகேஷன் R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ இந்த I1 அண்ட் I2 இந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கரண்ட் வந்து இங்கே காமனாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் I2 இருக்குது. அதாவது I1 பிரான்ச்சில் நம்ம பார்க்கும்போது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். இதே மாதிரி I2வில் பார்க்கும்போது நியூமரேட்டரில் R1 இருக்குது. பட் டினாமினேட்டரில் நம்மளுக்கு சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து ஃபைனலாக நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து எப்படி கொண்டு வராங்க, கரண்ட் த்ரூ எனி பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் இருந்துச்சுன்னா நம்ம வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அண்ட் கரண்ட் டிவிஷன் ரூல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஆல்.